இப்போ பேஜ் நம்பர் 19 ஹோன்ஹார் பச்சேயோட क्वेश्चन आंसर्स பார்க்க போகிறோம். निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए. கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடை எழுது. ஹோன்ஹார் பாலக் क्या कमाते हैं? ஹோன்ஹார் பாலக் வந்து கமாத்தேங் அப்படின்னா கெயின். ஹோன்ஹார் பாலக்குக்கு வந்து என்ன பேர் கிடைக்குது? சரி, பேர் அப்படின்னா நம்ம பேர் கிடையாது, என்ன அட்டைன் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஹோன்ஹார் பாலக் அச்சா நாம் கமாத்தே ஹை, நல்ல பேரை சம்பாதிக்கிறான். அதாவது எதை சம்பாதிக்கிறான்? திறமையான பையன் எதை சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற கேள்வி. ஹோன்ஹார் பாலக் அச்சா நாம் கமாத்தே ஹை, ஒழுக்கமான பையன் நல்ல பேரை சம்பாதிக்கிறான். நெக்ஸ்ட், ஹோன்ஹார் பாலக் பாட் சீக்னே கைசே ஜாத்தே ஹை, ஹோன்ஹார் பாலக் வந்து பாடம் எப்படி கற்றுக்குவான்? ஹோன்ஹார் பாலக் சபேரே பஹு ஜல்தி உட்கர் अपना मुँह हाथ गोकर पाठ सीखने जाते हैं. ஹோன்ஹார் பாலக் அந்த திறமையான பையன் வந்து சபேரே பஹு ஜல்தி உட்கர், காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு, அப்னா மூக் ஹாத், மூக்னா மவுத்து, ஹாத்னா கை, தன்னோட வாயை கொப்பளிச்சுட்டு கை கால் கழுவிட்டு, ஆக்சுவலாக கால் மென்ஷன் பண்ணல, கை கழுவிட்டு, கோக்கர் அப்படின்னா வாஷ், பாட் சீக்னே ஜாத்தே ஹை நல்ல பாடத்தை படிப்பான். நெக்ஸ்ட், ஸ்கூல் சே சுட்டி ஹோனே பர் ஹோன்ஹார் பாலக் கஹா ஜாத்தே ஹை, ஸ்கூல் விட்ட உடனே அவன் வந்து எங்கே போவான்? ஹோன்ஹார் பாலக் ஸ்கூல் சே சுட்டி ஹோனே பர் சீதே அப்னே கர் ஆ ஜாத்தே ஹை, ஹோன்ஹார் பாலக் வந்து ஸ்கூல் விட்ட உடனே அவன் நேராக வீட்டுக்கு போவான். சீதே அப்படின்னா ஸ்ட்ரெயிட், ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கு போயிடுவான் அப்படிங்கிற அர்த்தம். ஒழுக்கமான பையன் வந்து எங்கேயும் அரட்டை அடிக்காமல் வீடு உண்டு ஸ்கூல் உண்டு அப்படின்னு தான் இருப்பான். நெக்ஸ்ட், அடுத்தது 4th கொஸ்டின். ஹோன்ஹார் பாலக் சோட்டே பச்சோ கோ கியா சிக்காத்தே ஹை, இந்த நல்ல திறமையான பையன் வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பான்? ஹோன்ஹார் பாலக் சோட்டே பச்சோங்கோ அச்சே பாத்தே, நல்லா சொல்லி கொடுப்பான், அதாவது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பான். அச்சே சால் சலன் சிக்காத்தே ஹை, சால் சலன் அப்படின்னா பிஹேவியர், அதாவது ஒழுக்கமாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஸோ நல்ல பையன் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பான். தேங்க்யூ.